ரைட், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் லாஸ்ட் வீக்கில் செஞ்ச இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், ஓகே. அடுத்தது நான் லாஸ்ட் வீக் நாங்கள் பார்த்தோம் எக்ஸலில் நாங்கள் படிக்க வேண்டிய ஃபங்க்ஷன்ஸ். There are lots of functions in Excel. We have to learn a few functions for your exam. These are the functions definitely we need. Sum function, average, count A, count black, count if, and if function, round and rank, and also some other function also there. We will learn after that. Last week we discussed about sum function. நாங்கள் லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ண இந்த சம் ஃபங்க்ஷனை பற்றி நாங்கள் பார்த்தோம். இதில் இன்னும் சில விஷயங்கள் பார்க்க வேணும். நான் பேசிக் ஐடியாவை நான் உங்களுக்கு தந்திக்கிறேன். இந்த சம் ஃபங்க்ஷனை எங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி. ரைட், நாங்கள் பார்ப்போம் இதை எப்படி இன்னும் எங்களுக்கு இதை எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி. நான் எக்ஸல் எடுக்கிறேன். எக்ஸல் எடுத்து நான் ஜூம் பண்ண போகிறேன். ஜூம் 150 மாதிரி இருக்கட்டும். நான் ஜூம் பண்ணிக்கொண்டேன். அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இந்த ஃபண்ட் சைஸையும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொள்ள போகிறேன். இதில் செலக்ட் ஆலுக்கு கொடுத்து இந்த இடத்துல கார்னர் கிளிக் பண்ணினால் செலக்ட் ஆல். ஃபண்ட் சைஸை நான் ஒரு 20 மாதிரி போட்டுக்கொள்கிறேன். ஸோ யூ கேன் சி கிளியர்லி. ஸோ இந்த சம் ஃபங்க்ஷன் அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கிறேன் எங்களுக்கு பார்க்கலும். இதில் நாங்கள் நம்பர்ஸ், அதாவது நியூமெரிக்கல் வேல்யூஸை நாங்கள் ஆட் பண்ணுறதுக்கு தான் இதை பொதுவாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். we can add this. We'll say there are some numbers. So how can we add this? By using sum function. We have to start with equal sign and sum and open the bracket. We have to give the cell range. Cell range enna E3 la irundhu E10 vare, right? E3 colon E10 and close the bracket and enter. So you will get the answer, right? இது உங்களுக்கு விளங்கிக்கும். சம் ன்னு கொடுக்க வேணும். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள் ஐடியா. சம் ன்னு கொடுக்க வேணும். ஓப்பன் bracket E3 colon E10 செல் ரேஞ்சை கொடுக்க வேணும். அதுக்கப்புறம் என்டர் பண்ணு சொன்னால் எங்களுக்கு விடைய பார்க்குது. ரைட், இதை நாங்கள் யூஸ் பண்ணுற நேரம் எங்களுக்கு இதை டிஃப்ரெண்ட் டைப்ல எங்களுக்கு இதை யூஸ் பண்ணேலும். இது நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் பாருங்க. ஒன்று நாங்கள் இதை யூஸ் பண்ணுற நேரம் எங்களுக்கு நம்பர் செட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருந்தேன்டா. எங்களுக்கு ஒரு இப்படி ஒரு செட் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு செட் இருக்குது. ரைட், அதே மாதிரி இப்படியும் ஒரு செட் இருக்குது நம்பர். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு தனி நம்பர் உண்டு. இந்த இடத்துல ஒரு தனி நம்பர் உண்டு இருக்குது. இந்த நம்பர் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஆட் பண்ணி நான் இங்கே எடுக்கிறேன்னு வைப்போம். நான் அதை எல்லோ கலர் பண்றேன். இந்த இடத்துக்கு நான் எடுக்க வேணும்னு வைப்போம். இப்ப நாங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னா இதுல நான் ஈக்குவல் சைன் போட வேணும். சம்னு சொல்லி போட வேணும். ஈக்குவல் சைன் அண்ட் சம். அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னால் ஒரு செட்டை கொடுக்க வேணும். இந்த செட்டை கொடுக்க போறேன். ஓப்பன் bracket அண்ட் இந்த செட்டை நான் கொடுக்க போறேன். இந்த செட்டோட ரேஞ்ச் H3 colon H7 H3 colon H7 H6 H6. அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் நான் கொஞ்சம் அங்கால மூவ் பண்ண போறேன். கமா போட வேணும். கமா ஒரு செட்டை கொடுத்துட்டேன். ஸோ அடுத்த செட் என்ன? K3 colon K8 அடுத்த செட்டை கொடுத்தேன். நாங்கள்
கம்ப்யூட்டர்ல சில நேரம் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டுறேன் எங்களுக்கு ஈஸி. அப்போ எங்களோட செலெக்ஷன் சரியான்னு சொல்லி எங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். we can check at once because Excel will select that area, so easily we can identify. Comma, what is the next set? The set 12 23 make a set na h10 colon i10 h10 colon i10 comma இதுல எங்களுக்கு எனக்கு விலங்கல்லன்னு சொன்னால் உங்களுக்கு இதை இங்கே எடுத்துக்கொள்ளையிலும். கமா அடுத்து வந்து இந்த 80க்கு என்ன செய்ய வேணும்? சிங்கிள் ஆகிக்குது, நோ ப்ராப்ளம். கமா சிங்கிளா இருந்தனால் M8 எப்படி போட்டாலும் என்டர் பண்ணா ஒர்க் பண்ணும், நோ ப்ராப்ளம். எங்களுக்கு சரியா ஆன்சர் தரும். கமாவால நாங்கள் செப்பரேட் பண்ண வேணும். நான் இதை கமாவுக்கு பதிலாக வந்து பிளஸ்ஸை போட்டா வேலை செய்யுமான்னு கேட்டா நோ, பிளஸ்ஸை போட்டா வேலை செய்யறது இல்லை, வேலை செய்யாது. ரைட், அந்த விஷயம் நாங்கள் லாஸ்ட் வீக் நாங்கள் படித்தோம். ரைட், இது வந்து முக்கியமான விஷயம். ஆட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்றது வந்து இந்த சம். அதே மாதிரி பாருங்க, I am going to delete this, select all this. I am going to select this all column, right click on the column heading and delete. எல்லாம் delete ஆகும். ஸோ எனக்கு ஈஸி. நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் சம் எடுக்கிறதுக்கு another way. சம் எடுக்கிறதுக்கு இப்போ இதில் நான் யூஸ் பண்ண வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் நோட் கேட்டீங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் சம் நோட்ஸ் டுடே. சம் ஃபங்க்ஷன், ரைட், நீங்கள் எழுதிக்கொள்ள வேணும். நான் உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையும் தரப்போகிறேன். சம் ஃபங்க்ஷன், சம் ஃபங்க்ஷன் தமிழ் மீடியம் ஆட்களும் இதோட பேர் வந்து சம் ஃபங்க்ஷன் தான், அதில் பிரச்சனை இல்லை. ரைட், இல்லைனா நேரடியா நாங்கள் என்னத்துக்கு யூஸ் பண்ற இந்த சம் ஃபங்க்ஷன் யூஸ் டு add numerical values. என்னத்துக்காக பயன்படுத்தப்படும் என்றால் எண் பெருமானங்களை கூட்டுவதற்கு பயன்படுத்தப்படும், எண் பெருமானங்களை கூட்டுவதற்கு பயன்படுத்தப்படும். ரைட், இல்ல நான் இப்ப எக்ஸாம்பிள் தரப்போறேன். எக்ஸாம்பிள் நாங்க எப்படி கூட்டுறேன்னு சொன்னால் ஈக்குவல் சைன் கொடுக்க வேணும், சம் கொடுக்க வேணும். இதுல வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுக்க போறேன் D4 colon H8. D4 colon H8. இப்படி D4 colon H8 சொல்லி கொடுத்தேன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் D4ல இருந்து H8 வரை உள்ள அந்த ரேஞ்ச், இது வந்து செல் ரேஞ்ச், இந்த செல் ரேஞ்சுக்குள்ள எல்லா நம்பரையும் கூட்டி தரும். ரைட், another example, sum A2 colon B5 comma D3 colon F2 comma F9 comma G10. இப்படியும் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மீனிங் வந்து A2ல இருந்து BY வரை உள்ள எல்லா நம்பரும், அடுத்தது D3 to F2 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நம்பர், அதோட சேர்த்து F9, அதோட சேர்த்து G10 எல்லாத்தையும் கூட்டி எங்களுக்கு ஆன்சர் தரும். எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரைட், அடுத்தது நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள். ஓகே, கிளியர் தானே ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது நீங்க தெரிஞ்சிருக்க வேணும்
நம்ம ஒரு மெத்தட் ஒன்று இருக்கிற எங்களுக்கு கூட்டுறதுக்கு ஈஸி வே உண்டு ஷார்ட் வே அண்ட் ஈஸி வே 78 85 72 20 வைப்போம் அடுத்து இங்கே கூட்ட போறேன் இந்த இடத்துல கூட்டி ஆட் பண்ணி ஆன்சர் எடுக்க வேணும் இதுல பாருங்க இந்த இடத்துல இந்த மேல இந்த ஹோம் ரிப்பன்ல டாப்ல இருக்கிற இந்த ஏரியால ஒட்டோசம் ஒன்று இருக்கிற ஒட்டோசம் நான் மேக்னிஃபையர் போட்டு உங்களுக்கு காட்ட போறேன் இந்த ஒட்டோசம் இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி இதுல பாருங்க இந்த இடம் ஒட்டோசம் இருக்கிற இதுக்கு நாங்க யூஸ் பண்ற வந்து ஜிக்மான்னு சொல்லக்கூடிய இந்த சிம்பிளை யூஸ் பண்றேன் ஜிக்மாவை இதுக்கு சொல்ற வந்து ஜிக்மான்னு சொல்லி ரைட் இப்போ பாருங்க இந்த இடத்துல நீங்க கேசரை வச்சுட்டு இது வந்து நாங்க ப்ராக்டிக்கலா எப்படின்னு செய்யறேன்னு சொல்லி பார்க்க வேணும் நீங்க எந்த இடத்துக்கு நீங்க ஆன்சர் எடுக்க வேணுமோ you have to keep the cursor where you want to get the answer விளங்கிச்சா உங்களுக்கு நீங்க எந்த இடத்துக்கு நீங்க டோட்டல் எடுக்க வேணுமோ அந்த இடத்துல நீங்க கேசரை கிளிக் பண்ண வேணும் ஆக்டிவ்ஸ் எல்லாம் மாத்த வேணும் மாத்திட்டு நீங்க போக வேணும் இந்த ஒட்டோசம் இந்த ஒட்டோசம்ளுக்கு இன்னும் இருக்கிற பாருங்க இதுக்கு எவரேஜ் இருக்கிற கவுண்ட் நம்பர்ஸ் மேக்ஸ் மின் அப்படின்னு சொல்லி இருக்கிற இல்ல மேக்ஸ் மின்னையும் நாங்க பார்க்க வேணும் இந்த இடத்துல மேக்ஸ் மின்னு சொல்லி இருக்கிறேன் நான் அதையும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கொள்றேன் நாங்க படிக்க வேண்டியதுல மேக்ஸ் வந்து இருக்கிறேன் மேக்ஸ் ஃபங்க்ஷன் மின் ஃபங்க்ஷன் அதையும் பார்க்க வேணும் நான் அதையும் இந்த இடத்துல போட்டுக்கொள்றேன் ரைட் இப்போ திருப்பி வாரேன் நான் எக்ஸலுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு ஒட்டோசம்முக்கு போக வேணும் இதுல டாப்ல இருக்கிறது ஒட்டோசம்முக்கு இந்த சம்முக்கு போனேன்னு சொன்னால் இது என்ன செய்யும் என்றால் கிளிக் பண்ணின உடனே இது ஒட்டோவா வந்து அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஹைலைட் பண்ணி காட்டி அதே நேரம் சில அட்ரஸையும் காட்டுறேன் இப்போ நாங்க இதை கன்ஃபார்ம் பண்ணி கொள்றது மட்டும்தான் எங்களுக்கு உள்ள டாஸ்க் நாங்க பார்க்க வேணும் ஹைலைட் பண்ணி காட்டுற D2 to D5 இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் செலெக்ஷன் கரெக்டா தான் வரும் சம்டைம்ஸ் வந்து பிழையா வரையிலும் ஒருக்க நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள வேணும் எவ்ரிதிங் ஓகே ஸோ யூ ஹேவ் டு என்டர் பண்ணோன்னே விட வரும் ஈஸி இப்போ நாங்க வந்து இந்த சம்ம டைப் பண்ண தேவையில்ல ஒன்றும் டைப் பண்ண தேவையில்லை இது ஒட்டோவா நீங்க டபுள் கிளிக் பண்ணி பார்த்தேன்னு சொன்னா பாருங்க சரியா வந்து எடுத்திக்கும் D2 to D5 இது ஒரு சிம்பிளான மெத்தட் பாருங்க நான் நம்பர் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு மாதிரி நம்பர்ஸ் கொஞ்சம் வைக்கிறான்னு வைப்போம் இப்போ நீங்க இந்த இடத்துல கூட்ட வேணும் இன்னைக்கு தான் ஆன்சர் எடுக்க வேணும் இந்த yellow கலர்ல இருக்கிற இந்த செல்லுக்கு ஆன்சர் எடுக்க வேணும்டா யூ ஹாவ் டு கிளிக் ஆன் தட் செல் ஆக்டிவ் செல்லா மாத்திக்கொள்ள வேணும் இந்த ஆக்டிவ் செல் இருக்கிற இடத்துக்கு தான் ஆன்சர் வர கோ டு ஒட்டோசம் திஸ் சிக்மா பட்டன் சிக்மா கிளிக் பண்ணோடனே இவர் என்ன செய்யும் ஹைலைட் பண்ணி காட்டுற எந்த நம்பர்ஸை கூட்ட போறேன்னு சொல்லி அதே மாதிரி பாருங்க H2 to H7 சொல்லி ஹைலைட் பண்ணி காட்டுற சம் என்ற அந்த ஃபங்க்ஷனை எக்ஸலே போட்டுக்கொள்ளும் ஒட்டோவா போட்டுக்கொள்ளும் திரும்ப சொல்லிட்டாங்க சார் ரைட் நான் திருப்பி சொல்றேன் ரைட் என்டர் பண்ணா விட வரும் நான் திருப்பி சொல்றேன் பாருங்க இதை நான் அழிக்கிறேன் எங்களுக்கு இந்த நம்பர்ஸை கூட்ட வேணும் ஒட்டோசம்ல ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் இன்னைக்கு நீங்க விட எடுக்க வேணுமோ அதுக்கு மேல கிளிக் பண்ணணும் ரைட் நான் இது எல்லோ காட்டி நான் உங்களுக்கு எல்லோவில் நான் இந்த இடத்துக்கு தான் விட எடுக்க போறேன் இப்போ நீங்க இன்னைக்கு கிளிக் பண்ணிட்டு நீங்க ஒட்டோசம்முக்கு போனா விட எங்க வர பார்க்கும் இப்போ இங்கே பக்கத்துல இல்லை பாருங்க நான் இப்போ ஒட்டோசம்மை கிளிக் பண்ணி காட்டுறேன் என்ன நடக்குன்னு சொல்லி இன்னும் கிளிக் பண்ணி காட்டினேன்டால் இவர் நினைச்சார் இந்த நம்பரை தான் கூட்டுறாண்டு ஏண்டா அதுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் நான் ஒரு ஐடென்டிஃபை பண்றேன் ஆனா வேணும்னா என்ன சேஞ்ச் பண்ணல சேஞ்ச் பண்ணல ஆனா என்ன பண்ணேன்டா விட வாரேன் இன்னைக்கு எனக்கு அது பிரச்சனை தான் எனக்கு விட வர வேணும் இந்த இடத்துக்கு ஸோ ஐ ஹாவ் டு கிளிக் ஆன் தட் செல் where I want to get the answer ரைட் அந்த இடத்துக்கு நான் போயிட்டு இப்ப நீங்க தான் ஆன்சர் வர போறது ஓகே யாரு அதை அன்மியூட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாரு அன்மியூட் பண்ணா கதைக்கிறவங்க மட்டும்தான் அன்மியூட் பண்ண வேணும் அப்துல்லா முஜ்தபா நீங்க மியூட் பண்ணிக்கோங்க உங்களோட இதை நீங்க அன்மியூட் பண்ணா என்னோட பேசி போட்டு நீங்க திருப்பி மியூட் பண்ண வேணும் இதுல கொஞ்சம் பேர் இண்டெக்ஸ் நம்பர் டைப் பண்ணாம இருக்கிற இண்டெக்ஸ் நம்பர்
இண்டெக்ஸ் நம்பர் நீங்க கட்டாயம் போட வேணுமா? இண்டெக்ஸ் நம்பர் இல்லாம கொஞ்சம் பேர் இருக்கிற கட்டாயம் இண்டெக்ஸ் நம்பரை போடுங்க. இண்டெக்ஸ் நம்பரோட அவங்களோட பேர் வர வேணும். முதலாவது இண்டெக்ஸ் நம்பர், அடுத்தது பேர். ரைட், இண்டெக்ஸ் நம்பர் எல்லாரும் போட்டு விடுங்க. நிறைய பேர் போட்டிக்கிற ஒருத்தர் 2 பேர் தான் போட்டில்ல. ஸோ எல்லாரும் இண்டெக்ஸ் நம்பரை முதல்ல போடுங்க. எல்லாருக்கும் இண்டெக்ஸ் நம்பர் தந்திக்கிறேன். இண்டெக்ஸ் நம்பர் தராதவங்க சொன்னால் பிரச்சனை இல்லை. யாரும் எங்களோட லிங்க் ஷேர் பண்றது இல்லை, வெளிக்கு ஷேர் பண்றது இல்லை. இண்டெக்ஸ் நம்பர் இல்லாம ஆக்கள் வந்து நான் ரிமூவ் பண்ண போறேன். ஷேர் பண்றது இல்லை யாரும். ஓகே பாருங்க, இப்ப நீங்க மேல கிளிக் பண்ணிட்டு என்ன செய்ய வேணும்? ஒட்டோ சம்முக்கு போக வேணும். ஒட்டோ சம்முக்கு போனண்டால் கிளிக் பண்ணின உடனே நான் ஒன்றும் டைப் பண்ணல, இது ஒட்டோவா எடுக்கும். அதனால தான் நீங்க சொல்ற ஒட்டோ சம் உண்டு. இப்ப நாங்க ஒரு கன்ஃபார்ம் பண்ணி கொள்ற மட்டும் தான் செக் பண்ணி பாக்குறோம். ஓகேன்னு சொல்லி பாக்குறேன். நான் எதுவுமே செய்யறது இல்லை. ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் ஒட்டோ சம் பட்டன், தட்ஸ் இட். இல்லைங்க, அதுக்கு மேல கிளிக் பண்ற மட்டும்தான். ஓகேன்னு சொன்னா என்டர் பண்றேன். நாங்க ஒட்டோ சம்மை யூஸ் பண்ற நேரம் we have to be careful. நான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்னென்றால் பாருங்க, உதாரணமா இப்படி ஒரு நம்பர் ஒன்று இருக்கிறேன்னு வைப்போம். 12 இருக்குது, இன்னைக்கு 23 இருக்குது. அடுத்த நம்பர் இல்லை, இல்லைன்னு வைப்போமே. இந்த மாதிரி இருக்குது நம்பர்ஸ். இப்ப நான் இன்னைக்கு ஒட்டோ சம்மை நான் யூஸ் பண்ற நேரம் பாருங்க, இந்த இடத்துக்கு நான் எடுக்க போறேன். இப்ப நான் ஒட்டோ சம்மை கொடுத்தண்டால் ஒரு ஹைலைட் பண்ணிக்கிற பாருங்க, இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் தான். இதை ட்ராப் பண்ணிக்கிறேன், விட்டிக்கிறேன். ஏன் விட்டிக்கிறேன்? அந்த இடத்துல ஒரு கேப் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிறதுனால விட்டிக்கிறேன். எனக்கு இதுவும் வேணுமா இருந்ததுனால நான் என்ன செய்ய வேணும்? திருப்பி கிளிக் பண்ணி நான் அதை சரியா செஞ்சு கொள்ள வேணும். என்டர் பண்ணால் ஓகே. ரைட், நான் நினைக்கிறேன் நீங்க உங்களுக்கு இது விளங்கி இருக்கும்னு சொல்லி. இது எனக்கு ரைட் சைட்லயும் எடுக்கலும். எங்களுக்கு ஒட்டோ சம் மட்டும் இல்ல, இப்ப எங்களுக்கு நம்பர்ஸ் இருக்குது. எப்படின்னு வைப்போம், இந்த சைடுக்கு தான் நிக்குது. எங்களுக்கு நம்பர்ஸ் இருக்குது, ரோல தான் நிக்குது நம்பர்ஸ் எல்லாம். இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குதுன்னு வைப்போம். இந்த மாதிரியான சந்தர்ப்பமும் எங்களுக்கு வரும் தானே. இப்ப நீங்க நம்பர் இருக்குன்னு வைப்போமே. இப்ப இந்த இடத்துல எனக்கு நான் இதை கலர் சேஞ்ச் பண்றேன். ஸோ இந்த கிரீன் கலர் இருக்கிற இன்னைக்கு தான் எனக்கு வர வேணும், டோட்டல் வர வேணும்னு வைப்போம். டோட்டல் வர. இப்ப எனக்கு நான் நார்மலா ஈக்குவேஷன் சம் ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்றேன்னா நான் என்ன செய்ய வேணும்? ஈக்குவல் சைன் கொடுத்து சம்மன்னு கொடுத்து பிராக்கெட்டை ஓபன் பண்ணி ரேஞ்சை நான் சரியா எழுத வேணும். என்ன ரேஞ்ச்? B12 கோலன் F12 கொடுத்த உடனே எங்களுக்கு அதை பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். இதுதான் எங்களோட ஏரியான்னு சொல்லி. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு என்டர். ஆன்சர் கிடைக்கும், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதே மாதிரி நான் இதை காப்பி பண்ணி நான் கீழுக்கு போட்டேன்னு பாருங்க. காப்பி, கீழுக்கு எனக்கு கிளிக் பண்ணி பேஸ்ட். Ctrl+C and Ctrl+V. தெரிந்தான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு Ctrl+C வந்து காப்பி, Ctrl+V பேஸ்ட். இப்போ நான் இன்னைக்கு எடுக்க போறேன் இது ஆன்சர். ஒட்டோ சம்மை யூஸ் பண்ண போறேன். அது பிரச்சனை இல்லை. நீங்க இன்னைக்கு கிளிக் பண்ணிட்டு ஒட்டோ சம்முக்கு மேல கிளிக் பண்ணின உடனே பக்கத்துல தான் இருக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறேன். இது ஓகேயா சொல்லி காட்டுறேன். இது ஹைலைட் பண்ணி காட்டுறேன். பாருங்க, இப்படி ரன் ஆயிட்டு இருக்குது. So everything okay, சரியா தான் செலக்ட் பண்ணிக்குது. So we have to enter பண்ணோனே விட வரும். So அது வந்து ஈஸி வே. ஸோ அதனால அடுத்த மெத்தட் என்னன்னு சொன்னால் என்னது? சம் ஃபங்க்ஷன் எங்களுக்கு யூஸ் பண்ணலும் அல்லது நான் இதை ஆட்டோ சேஞ்ச் பண்ணிக்கிறத நான் ஸ்டாப் பண்ணி விடுறேன். அல்லது எங்களுக்கு என்ன செய்யலாம்? இதுல ஒட்டோ சம் எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் ஒட்டோ சம் ஐ பயன்படுத்தலாம். ஒட்டோ சம்மை பயன்படுத்தலாம். ரைட், எங்களுக்கு என்ன செய்யலாம்? otherwise we can use auto sum. இங்கிலீஷ் மீடியம் ஆக்கள் எழுதிக்கோங்க. otherwise we can use auto sum. auto sum நாங்க எப்படி யூஸ் பண்றோம்? how? இன்னைக்கு எங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டலுமா? auto sum நாங்க யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் தான் ஆட்டோமேட்டிக்கலா அது எடுக்கும். நான் யூஸ் பண்ற மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். எங்களுக்கு இந்த auto sumக்கு நாங்க யூஸ் பண்ற என்னன்னு சொன்னால் இதுல இந்த இருக்கிற எங்களுக்கு என்ன இதுல எங்களுக்கு யூஸ் பண்ணலும் இந்த ஈக்குவேஷன் நாங்க யூஸ் பண்ற நேரம் இந்த இடத்துல இருக்கிற வந்து
symbols. நான் உங்களுக்கு symbols எடுத்து காட்டுறேன். நீங்கள் எங்களுக்கு symbols பார்க்கலாம். இதுல மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல இருக்கிற இந்த symbols எல்லாம் எங்களுக்கு எடுக்கலும். You can get all the symbols and equations also எங்களுக்கு டைப் பண்ணேலும் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல. ரைட், இதுல எங்களுக்கு இந்த ஜிக்மான்ற symbols இருக்கிற. ஸோ நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன். இந்த symbol இதுல பார்ப்போம். symbols இருக்கிற symbols தான் அந்த யூஸ் பண்ற symbols. ரைட், இந்த ஜிக்மா, இந்த ஜிக்மான்ற symbols எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இதுதான் நாங்கள் ஒட்டோ சம்முக்கு யூஸ் பண்ற symbol உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ரைட், got it? ஐடியா விளங்கிச்சு தானே? நான் delete பண்ண போறேன், திருப்பி எல்லாத்தையும் delete பண்ண போறேன். ரைட், இப்போ உங்களுக்கு சம் ஃபங்க்ஷன் விளங்கினு சொன்னால் எங்களுக்கு அடுத்ததாக படிக்கலும் வந்து எவரேஜ் என்ற ஃபங்க்ஷன், எவரேஜ். ஸோ இப்போ நாங்கள் ஒரு இதொண்டுக்கு வருவோம், ஒரு ஷீட் ஒன்றுக்கு வருவோம், ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஷீட் ஒன்றுக்கு வருவோம். என்ன ஷீட்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஷெடியூல் ஒன்று செஞ்சு காட்ட போறேன். அப்போ அதில் எங்களுக்கு எல்லாம் தேவைப்படும் முக்கியமான சில விஷயங்கள் பார்த்துக்கோங்க. நான் கடைசியாக உங்களுக்கு இந்த எக்ஸல் ஷீட்டையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் இதை சேவ் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். ஃபைல் சேவ் ஆஸுக்கு போயிட்டு இந்த ஓ லெவல் ஐசிடின்ற நான் ஃபோல்டர் உள்ளுக்கு நான் ப்ராக்டிஸ் சொல்லி நான் ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று நான் சேவ் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். நான் ஃபைனலாக நான் உங்களுக்கு ஈக்குவேஷன் எல்லாத்தோடையும் சேர்த்து ஷேர் பண்ணுறேன். உதாரணமா நான் இந்த இடத்துல போட்டேன் எஸ் நம்பர். எஸ் நம்பர் ரெண்டாவது என்ன, சீரியல் நம்பர். ஸ்டூடெண்ட் நேம். அடுத்தது நாங்கள் போட போகிறோம் சப்ஜெக்ட் கொஞ்சம் போட போகிறோன்னு வைப்போம். உதாரணமா ஐசிடியை முதலாவது போடுவோம். ஐசிடி தமிழ் லாங்குவேஜ், இங்கிலீஷ். நான் ஷோர்ட்டா போடுறேன் மேத்ஸ், சயின்ஸ். நான் எல்லாம் போடல, நான் கொஞ்சத்து மட்டும் போடுறேன். இல்லை நேம் இருக்கட்டும். நான் கொஞ்சம் பேருக்கு செஞ்சு பார்ப்போம். 1 2 ஒரு 15 பேருக்கு, 15 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் சாம்பிளுக்கு தானே இது செய்யறது. 15 பேர். நான் நேம் எப்படி போட்டேன்னு சொன்னால் ஏபிசிடின்னு சொல்லி போடுறேன்னா ஏஎம் பிஏம் பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணினு சொன்னால் எங்களுக்கு சிடிஇஎஃப்னு சொல்லி வருமானு கேட்டால் அப்படி வாரதில்லை, அப்படி வாரதில்லை. ஸ்டாண்டர்டாக வந்து சில விஷயங்கள் இருக்கிற சிலது இல்லை. ரைட், அதனால நான் டைப் பண்ண வேணும். ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ. ஸ்டூடெண்ட பெயர் நாங்கள் எடுப்போம். இந்த பெயர் இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இந்த ஐசிடி இந்த சப்ஜெக்டை நான் டேர்ன் பண்ண போறேன், திருப்ப போறேன் மேலுக்கு. நான் அவளுக்கு சொல்லி தந்தேன் எப்படி திருப்பேன்னு சொல்லி. என்ன செய்ய வேணும், ஹைலைட் பண்ண வேணும். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸல் செஞ்சு பார்க்குறா? ஓ சார், ஓ சார். செஞ்சு பார்க்க வேணும். செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எடுக்கலுமே. கம்ப்யூட்டர் உள்ளவங்க செஞ்சு பாருங்க. கம்ப்யூட்டர் இல்லாதவங்களுக்கும் எக்ஸாமுக்கு தேவையான மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்றாலும் நீங்கள் செஞ்சு பார்த்தா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எடுத்துக்கொள்ளுமே. அது மிச்சம் வேல்யூ ஆகிக்கும் உங்களுக்கு. நான் இதை டேர்ன் பண்ண போறேன் பாருங்க. டேர்ன் பண்ற நான் சொல்லித்தேன். இந்த மேல ஏபின்னு சொல்லி இப்படி டேர்ன் ஆகிக்கிறேன். அதுக்கு சொல்ற ஓரியன்டேஷன் சொல்லி அந்த ஓரியன்டேஷன் நீங்க கிளிக் பண்ணால் நான் போடுற ரொட்டேட் டெக்ஸ்ட் அப் மேலுக்கு. இப்ப நான் மார்க்ஸ் கொஞ்சம் தானே வரப்போற, பெரிய ஸ்பேஸ் தேவையில்லை. நான் எப்படி ஸ்பேஸ் சின்னதாகி கொள்றேன்னு நான் அவளுக்கு சொல்லி தந்தேன். மேல இருக்கிற கொள்ளம், எனக்கு தேவையான கொள்ளம் எல்லாத்தையும் ஹைலைட் பண்றேன். இந்த மேல இருக்கிற ஒரு லைனு கிட்ட அப்படி வச்சு கொஞ்சம் உள்ள ட்ராக் பண்றேன். எனக்கு தேவையான சைஸ் ட்ராக் பண்ணி விட்டோன்னா அது எல்லாம் ஒரே சைஸா வரும். இப்போ கொஞ்சம் போதாது. ஸோ நான் திருப்பி கொஞ்சம் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்றேன். ரைட், அடுத்து நான் இந்த இடத்துல போட போற டோட்டல். டோட்டல் டோட்டல் எவரேஜ். டோட்டலை போடுறேன் நான் எவரேஜ்னு போடுறேன். டோட்டலையும் எவரேஜும் நாங்கள் பார்ப்போம். இந்த எவரேஜ் கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுது, நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். நான் இது எல்லாத்தையும் இப்படி ஹைலைட் பண்ண போகிறேன் பாருங்க. இந்த மாதிரி தேவையான எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிட்டு என்ன செய்கிற, இந்த பார்டர் இருக்குது இந்த இடத்துல. பார்டர், இந்த பார்டர்ன்ற இந்த ஐக்கனை நான் கிளிக் பண்ணினா எனக்கு தேவை வந்து ஆல் பார்டர்ஸ். ஆல் பார்டர்ஸ் நான் போட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், இந்த ஏரியாவை நான் போல்ட் பண்றேன். பி ஃபார் போல்ட். அதுக்கப்புறம் கலர் ஒன்றையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கட்டும்.
இந்த மார்க்ஸ் ஏரியாவை நான் அப்படியே ஹைலைட் பண்ணிட்டு மார்க்ஸ் ஏரியாவுக்கு நான் ஒரு கலர் ஒன்று சேஞ்ச் பண்றேன், லைட் ப்ளூ ஒன்று கொடுப்போம். ரைட், இந்த இடத்துல டோட்டல் இருக்கட்டும், எவரேஜ் இருக்கட்டும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் மார்க்ஸ் டைப் பண்ண போறேன். ரைட், சும்மா நான் டைப் பண்றேன், ரேண்டமா நான் டைப் பண்றேன், சும்மா மார்க்ஸ் கொஞ்சம் நான் டைப் பண்றேன். இப்போ எனக்கு எல்லாம் டைப் பண்ணி மிக கஷ்டம்னு சொன்னா எனக்கு காப்பி பண்ணி போட்டுடுவோமே, இந்த மாதிரி டக் டக் டக்குன்னு என்ன செய்யலாம், கொஞ்சத்தை காப்பி பண்ணி நான் ரேண்டமா பேஸ்ட் பண்றேன். அப்ப மாறி மாறி வரும் தானே, எனக்கு அந்த வேலையை செஞ்சுக்கலாம். நான் ரேண்டமா பேஸ்ட் பண்ணிட்டு என்ன செய்ய போறேன், அப்ப அந்த நம்பர்ஸ் வந்து மாறி மாறி வரும். ஸோ ஐ கேன் சேவ் த டைம். இல்லாட்டி நான் டைப் பண்றது கொஞ்சம் டைம் போகணும்னு சொன்னால் இந்த இடத்துல அவுட் பெய்டிக்குது, கொஞ்சம் அவுட் பெய்டிக்கிற அவுட்டை நான் என்ன செய்யறேன், இந்த ரோவே எனக்கு தேவையில்லை, ஹைலைட் பண்ணியாச்சு, ரைட் கிளிக் அண்ட் டிலீட். ஸோ நவ் ஓகே, இதெல்லாம் மிஸ் ஆயிருக்கு 2-3 நம்பர், நாங்கள் அதையும் டைப் பண்ணி ஃபில் பண்ணி கொள்வோம். ஸ்டூடெண்ட்ஸ் கவனமா பார்க்கணும் எப்படி செய்யறேன்னு சொல்லி. நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷீட் ஒன்று தரப்போறேன்னா இப்படி செய்யறதுக்கு நான் தரப்போறேன். யூ ஹேவ் டு டூ. இதுல எல்லாம் கம்ப்ளீட் ஷெட்யூல் ஒன்று வரப்போகுது, அதில் நிறைய விஷயங்கள் வரும், லாட் ஆஃப் திங்ஸ், நிறைய ஃபங்க்ஷன் நான் இதில் அப்ளை பண்ண போறேன். இப்போ உங்களுக்கு டோட்டலை காண்றதுக்கு, ஸ்டூடெண்ட் எய்ட டோட்டலை காண்றதுக்கு ஃபங்க்ஷனை தான் நான் போட வேணும். ஃபங்க்ஷன் போடலாண்டா எனக்கு வர பிரச்சனை என்னது, ட்ராக் பண்ணிடலாது, ஆட்டோ அப்டேட் பண்ணிடலாது, அடுத்த செல் அட்ரஸையும் எனக்கு எழுதியலும். அதுக்கு ஆகவே சூட்டபிளான மோஸ்ட் சூட்டபிள் ஃபங்க்ஷன் இஸ் சம். யூ ஹேவ் டு யூஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணா தான் எங்களுக்கு அட்வான்டேஜ் கூட. ஸோ இப்போ நான் ஸ்டூடெண்ட் எய்ட டோட்டலை நான் இந்த இடத்துல 5 சப்ஜெக்ட் தான் போட்டிக்கிறேன், எனக்கு வேணும்டா எல்லாத்தையும் போடையிலும் எங்களுக்கு ஐடியா எடுத்துக்கொள்றதுக்காக நான் 5 போட்டேன். உங்களுக்கு ஒர்க் கொண்டு தர போறேன், நீங்க ஃபுல்லா போட வேணும், 9 பாடத்தையும் போட்டு ஃபுல் ஷெட்யூல் ஒன்று செய்ய வேணும், எல்லாம் ஒட்டோவா வாருது. இதுல நான் வேலிடேஷன் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், இதுல நிறைய விடயங்கள் இருக்கிற, கவனமா பாருங்க. என்ன செய்ய வேணும், டோட்டலுக்கு நான் என்ன சமன்பாடு ஃபார்முலா ஃபங்க்ஷன் ஈக்குவல் சைன் சம் open bracket, range என்ன D3 colon H3 சொல்லி கொடுத்து என்ன செய்யணும், என்டர் பண்ண வேணும். 396. இப்போ நான் அடுத்ததுக்கும் இதே மாதிரி ஃபங்க்ஷன் செய்ய வேணுமா, எனக்கு ஃபில் ஹேண்ட்ல யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலுமா இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸ் சரிதானே. இந்த இடத்துல நான் ஃபில் ஹேண்ட்ல பிடிச்சி என்ன செய்ய போறேன், ட்ராக் பண்ணி விட்டேன்டா வேலை முடிஞ்சு எல்லாத்துடைய டோட்டலும் எனக்கு வந்துடும். அப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் சொல்லுவோம் எங்கள் கிளாஸ்ல 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறேன், நான் ஒவ்வொன்றா ஃபார்முலாவை டைப் பண்ண தேவையில்லை, ஃபங்க்ஷனை டைப் பண்ண தேவையில்லை. என்ன செய்யறேன்னு சொன்னால் எல்லாத்தையும் பிடிச்சி ஒன்று மட்டும்தான் நான் டைப் பண்ண வேணும். கட்டாயம் நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய வெரி பேசிக் ஃபங்க்ஷன் சம் ஃபங்க்ஷன் சரியா நீங்க பார்த்துக்கொள்ள வேணும். எல்லாமே ஓகேன்னு சொல்லி பாருங்க, இதில் பாக்ஸ் பண்ணி காட்டுறேன், நம்பர்ஸ் சப்ஜெக்ட் எல்லாம் இன்க்ளூடட். ஸோ வெரி ஈஸி, என்டர் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணி ஃபில் ஹேண்ட்ல சரியா பிடிச்சி ட்ராக் பண்ணி விட்டுண்டால் எல்லாம் விட வந்துடும். ரைட், இப்போ நாங்கள் டோட்டல் படித்தோம். டோட்டலுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறேன்னா சம் ஃபங்க்ஷனை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது பாருங்க, அடுத்தது நாங்க பார்க்க போறது வந்து எவரேஜ்ன்றது. ரெண்டாவது நாங்க பார்க்க வேணும் சம் ஃபங்க்ஷன் மாதிரி. அடுத்த ரெண்டாவது நீங்க போட்டுக்கோங்க எவரேஜ். இதில் நாங்க பார்க்க போறது வந்து ரெண்டாவது ஃபங்க்ஷன் எவரேஜ் ஃபங்க்ஷன். எவரேஜ்னு சொல்லக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை பத்தி நாங்க படிக்க போறோம். இந்த எவரேஜ் ஃபங்க்ஷன் என்னத்துக்காக பயன்படுத்தப்படுது, என்னத்துக்காக பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னால் used to find the average of numbers. இலக்கங்களின் சராசரியை காண்பதற்காக, இலக்கங்களின் சராசரியை காண்பதற்காக பயன்படும். Clear தானே? Used to find average of numbers. இப்ப எங்களுக்கு தெரியும்
ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கொண்டா இந்த விஷயத்தை எழுதிக்கொண்டா நோட் பண்ணிக்கொண்டா ரைட் சின்ன நோட் ஒன்று எழுதிக்கொள்ள வேணும் நான் உங்களுக்கு கடைசிக்கு Yes, சம்மரி sir. ஓகே நான் சம்மரி ஒன்று தருவேன் சம்மரி நோட் ஒன்று தருவேன் எக்ஸல்ல ஃபுல்லா ஒரு சின்ன டியூட் ஒன்று தருவேன் ரைட் இதை நீங்க எழுதிக்கொண்டு எக்ஸாம்பிள் எழுதிக்கொண்டால் உங்களுக்கு போதும் புக்கை உங்களுக்கு கைடா யூஸ் பண்ணிக்கொள்ளே இயலும் நீங்க இந்த கிளாஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் எக்ஸாக்ட்லி எக்ஸல்ல எந்த கொஸ்டின் வந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுமா ரைட் நான் நிறைய கொஸ்டின் செய்ய போறேன் இது எங்களோட 4th கிளாஸ் நாங்க பார்ப்போம் இதுல அடுத்தடுத்த கிளாஸ்ல நாங்க கொஞ்சம் கொஸ்டினுக்கு வருவோம் நான் கொஞ்சம் படிக்கணும் கொஸ்டின் செய்யறதுக்கு அப்படி இல்லாட்டி எங்களுக்கு செஞ்சு கொள்ளே இல்லாம போறேன் இதுல எவரேஜ் காண்ற நேரம் இதுல என்ன ஈக்குவேஷன் எப்படி நாங்க யூஸ் பண்றேன்னு சொன்னால் இதுல நாங்க ஏற்கனவே பயன்படுத்தின சம் மாதிரியே தான் என்ன யூஸ் பண்ண வேணும்னால் ஈக்குவல் சைன் எல்லாத்துக்கும் காமன் எவரேஜ்னு சொல்லி ஃபுல்லா டைப் பண்ண வேணும் எவரேஜ்னு சொல்லி டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணி சேம் ஆஸ் எந்த பிரச்சனையுமே இல்லை எங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து D2 கோலன் F5 வைப்போமே எக்ஸாம்பிளுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இது நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன் இந்த D2க்கும் F5க்கும் இடையில இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டி எத்தனை நம்பர் கூட்டப்பட்டன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி அந்த நம்பரால பிரிச்சு தரும் எங்களுக்கு தெரியும் பாருங்க நான் இதை எக்ஸாம்பிள்னு சொல்லி அவங்களுக்கு எழுதிக்கொள்ளா இதை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இதை இப்படி எக்ஸாம்பிள்னு சொல்லி போட்டுக்கோங்க எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எவரேஜ்னு ஃபுல்லாவே எழுத வேணும் ஏவிஜின்னு சொல்லி ஷார்ட்டா எழுதினால் வாரதில்லை அதே மாதிரி தான் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இந்த சம்முக்கு பதிலா நீங்க டோட்டல்னு சொல்லி போட்டா இப்போ உதாரணமா உங்களுக்கு எக்ஸாம்லயும் வார இந்த மாதிரி நீங்க இந்த சம்ன்ற காண்டு வந்துட்டு இப்படி நீங்க இதுக்கு பதிலா இப்படி டோட்டல்னு சொல்லி போட்டா விட வருமா டோட்டல்னு சொல்லி இப்படி போட்டாண்டா விட வருமானு கேட்டா நோ இது இல்ல டோட்டல் போட்டதுக்கு விட வாரதில்லை இஸ் ராங் இது வராது நான் ரெட்ல போடுறேன் இப்படி போட்டதுக்கு உங்களுக்கு விட வராது என்ன ரீசன் சொன்னால் டோட்டல் போடல அது நீங்க என்ன போடணும் சம் தான் போட வேணும் டோட்டல் போட்டதுக்கு விட வாரதில்லை இஸ் ராங் அதே மாதிரி எவரேஜ்ன்ற நேரம் எவரேஜ் கம்ப்ளீட்டா ஸ்பெல்லிங் ஒன்றும் பிழை இல்லாம நீங்க டைப் பண்ணணும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஆன்சர் வாரது இல்லை எவரேஜ் ஏவிஜின்னு சொல்லி போட்டதுக்கு வாரது இல்லை ஓகே நான் எக்ஸலுக்கு வரேன் இப்போ பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஷீட் ஒன்று வேற ஷீட் ஒன்று எடுக்கிறேன் ப்ராக்டிஸ் பண்றதுனால இதுல நான் ஃபோன் சைஸையும் நான் கூட்டி கொள்றேன் திருப்பி இதை எங்களுக்கு ஜூம் பண்ணிக்கொள்ள வேணும் பாருங்க இந்த இடத்துல நான் கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்கிறேன் வைப்போம் இதுல ஐசிடி மார்க்ஸ் இருக்குது இப்படி ஐசிடி மார்க்ஸ் எடுத்திருக்குது இந்த மாதிரி மார்க்ஸ் எடுத்துக்கிறான்னு வைப்போமே நாங்க எக்ஸாம்பிளுக்கு ஐசிடியில் இப்போ நீங்க நல்ல மார்க்ஸ் தான் எடுப்பீங்க அதனால தான் நான் டாப் மார்க்ஸ் எல்லாம் டைப் பண்றது இப்படித்தான் மார்க்ஸ் வர வேணும் சும்மா 40 50 எல்லாம் வரக்கூடாது படிக்கிற பிள்ளைகள் நான் அவங்களுக்கு படிச்சு தர போறேன் இந்த மாதிரி டாப் மார்க்ஸ் எடுக்கிறது தான் படிச்சு தரது ரைட் இப்போ நான் இந்த இடத்துல உதாரணமா நான் கொஞ்சம் ஸ்பேஸ் எடுக்கிறேன்னா எங்கால ஸ்பேஸ் எடுக்க போறேன் இது வந்து டோட்டல் அடுத்தது சப்ஜெக்ட் எவரேஜ் சப்ஜெக்ட் எவரேஜ் சொன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன எல்லாரும் சேர்ந்து எவரேஜா என்ன மார்க்ஸ் எடுத்துக்கிறாங்க எவரேஜ் கிளாஸ் எவரேஜ்னு மிக சொல்லுவாங்க ரைட் கிளாஸ்ல டோட்டலுக்கு அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை இப்போ டோட்டலுக்கு அவங்களுக்கு தெரியும் தானே என்ன ஈக்குவேஷன் what is the function you have to use equal sign sum open bracket நீங்களும் என்னோட சொல்லி பழகிக்கொள்ள வேண்டும் ரைட் என்ன H7 colon H12 H7 colon H12 நாங்க க்ளோஸ் bracket பண்ற என்டர் பண்றோம் அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது சரிதானே இதை நான் கலர் பண்ணிக்கொள்றேன் டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கட்டும் உங்களுக்கு விளங்குறது இது டோட்டல் இப்ப எவரேஜ் காண்ற நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் எவரேஜ் எங்களுக்கு எப்படி காண்ட எலிமெண்டா இதுல மெத்தட் 1 இதுக்கு நான் சொல்றேன் நான் எனக்கு போட போறேன் இந்த இடத்துல நான் போட போறேன் ஏன்னா மெத்தட் 1 எவரேஜ் தான் காண போறேன் எவரேஜ் நான் என்ன செய்ய வேணும்னா எனக்கு டோட்டலா டிவைட் பண்ணி நான் எத்தனையால டிவைட் பண்ணணும் 1 2 3 4 5 6 டோட்டலா டிவைட் பண்ண சரி தானே 6ஆல ஓகேனா ரைட் இது வந்து என்ன மெத்தட் 1 ஒரு பேட் மெத்தட்ல நான் செய்ய போறேன் இது மெத்தட் 1 m1 ன்னு போட்டேன் this would be a very bad method ஏன் பேட் மெத்தட் நான் சொல்றேன் இது ஒரு பேட் மெத்தட் ரைட் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் ஒரு மெத்தட் என்னது
equal sign bracket போடுற 85 plus 74 plus 95 plus 86 plus 80 plus 79 total வரும் தானே இத ஸ்லாஷ் எத்தனை கவுண்ட் பண்ணணும் 1 2 3 4 5 6 ஆறால பிரிச்சண்டா விட வரும் 83.1667 ரைட் இது வந்து வெரி பேட் மெத்தட் ஏன் வெரி பேட் மெத்தட் ஒன்று இது எனக்கு என்ன செய்யலாது அவுட் ஆஃப் இல்லா யூஸ் பண்ண இயலாது ட்ராக் பண்ண இயலாது அடுத்து தற்செயலா இந்த நம்பரை நான் சேஞ்ச் பண்ணினேன்டால் 95 எல்லாம் வர வேணும் இது 90 வரணும் என்றால் திருப்பி நான் இங்க போய் எடிட் பண்ண வேணும் இப்படி நீங்க செஞ்சாலும் விட வரும் பட் வெரி பேட் மெத்தட் இப்படி நான் ஒரு நாளும் யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்கு எக்ஸல் யூஸ் பண்ண தேவையில்லைன்னா எங்களுக்கு கால்குலேட்டரே யூஸ் பண்ணேன் ரைட் அடுத்து வந்து மெத்தட் 2 ரைட் மெத்தட் 2 m2 வந்து ஒரு பேட் மெத்தட் நாங்க யூஸ் பண்ண போறோம் இதுவும் எவரேஜ் காண்றதுக்கு ரைட் நான் இந்த yellow இதுவும் வந்து எவரேஜ் தான் காண போறேன் இப்போ இது எனக்கு என்ன செய்யலாம் என்றால் ஈக்குவல் சைன் நான் என்ன செய்ய போறேன்னா டோட்டலா காண்றதுக்கு இப்போ எனக்கு தெரியும் சம்ம நான் யூஸ் பண்றேன் இல்லாட்டி எனக்கு இதை இப்படி யூஸ் பண்ணாம இல்லை இது பிளஸ் 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 டிவைட் பை 6 விட வருமா இதுல இப்படி நான் கொடுத்தேன்னா விட வருமா சரியா விட வருமான்னு கேட்டா விட வருமா h7 h8 h9 h10 அதெல்லாம் கூட்டி 6ஆல பிரிக்கல விட வருமா சரியா வருமா ஸ்டூடண்ட்ஸ் சரியா வருமா விட வருமன்றீங்களா வருமா வராதா No sir. வரும் சார். வரும் இல்ல சார். விட வராது என்ன பிரச்சனை h12 மட்டும்தான் 6ஆல பிரிக்கும் h12 மட்டும்தான் 6ஆல பிரிக்கும் இதுதான் இருக்கிற பிரச்சனை இந்த உங்களுக்கு மேக்ஸ் பேசிக் மேக்ஸ் தான் இந்த இடத்துல இருக்கிற எக்ஸல்னா மேக்ஸ் தான் நான் கட்டாயம் என்ன செஞ்சிருக்க வேணும் பிராக்கெட் யூஸ் பண்ணிருக்க வேணும்னா பாருங்க நான் என்டர் பண்ணேன்டா பாருங்க 433 வந்திருக்குது அந்த இவரேஜ் வந்து சரியா தான் வரணும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நான் இது பிராக்கெட் பண்ணணும் இவ்வளவுத்தையும் கூட்டி மொத்தத்தை தான் என்ன செய்யணும் 6ஆல பிரிக்கணும் என்ன என்டர் பண்ணேன்டா சரியா விட வரும் இதுவும் வந்து பேட் மெத்தட் எனக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து ஒரு 50 நம்பர் இருந்தானே எனக்கு இப்படி டைப் பண்ணி இருக்கலாமான்னு கேட்டா இயலாது ஸோ என்ன செய்ய போறேன்னு சொன்னால் அடுத்த மூணாவது இன்னொரு மெத்தட் என்னது இன்னொரு மெத்தடை நான் யூஸ் பண்ண போறேன் அதுவும் ஒரு பேட் மெத்தட் தான் பாருங்க ஈக்குவல் சைன் இதை கூட்டுறதுக்கு நான் சம்ம யூஸ் பண்றேன் சம் ஓப்பன் பிராக்கெட் இப்போ எனக்கு தெரியும் நான் இதை கொஞ்சம் சின்னதாகி கொள்றேன் விளங்குறதுக்கு ஜூம் அவுட் பண்ணிக்கொள்ளும் கொஞ்சம் எல்லாம் விளங்குறதுக்காக ரைட் இப்போ பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் இந்த இடத்துல என்ன செய்யறேன்னு சொன்னால் கூட்டுறதுக்கு நான் சம்ம யூஸ் பண்றேன் 85 இருந்து 79 மட்டும் கூட்டுறதுக்கு என்னது h7 கோலன் h12 இதுட்ட சம் வரும் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணா இப்போ என்டர் பண்ணா சம் வரும் பாருங்க என்டர் பண்ணி காட்டுறேன் 499 தான் டோட்டல் இந்த டோட்டல் வந்து இது இப்போ நான் இதை என்ன செய்யறேன் ஸ்லாஷ் எனக்கு தெரியும் இந்த இடத்துல 6 நம்பர்ஸ் தான் நிற்கிறேன் 6 நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன் 1 2 3 4 5 6 என டிவைட் பை 6 என்டர் பண்ணா விட வரும் பாருங்க சரியா தான் விட பட் திஸ் ஆல்சோ பேட் மெத்தட் ஏன் பேட் மெத்தட்னு சொன்னா நாங்க மேனுவல் கால்குலேஷனுக்கு போகப்படாது அதாவது நான் கூட்டினேன் 6ன்னு சொல்லி நான் தான் கவுண்ட் பண்ணினேன் இப்போ நான் கவுண்ட் பண்றதுல என்ன சரி பிழை வந்தீங்கன்னா என்ன நடக்கும் எல்லாம் பிழை இப்போ உதாரணமா 50 நம்பர் மட்டும் இருக்குது 50 மட்டும் இருக்குது எனக்கு சரியா தெரியும் இப்போ நான் 1 2 3 சொல்லி கூட்டவரை எனக்கு மிஸ் ஆகும் ஸோ அதனால இந்த இடத்துல நாங்க மேனுவல் நம்பர் ஒன்று போட்டிக்கிறேன் ஸோ பேட் மெத்தட் இப்படி யூஸ் பண்ணக்கூடாது ரைட் அடுத்து இன்னும் ஒரு பேட் மெத்தட் நான் யூஸ் பண்ண போறேன் என்னென்றால் m4 இப்படியும் யூஸ் பண்ணக்கூடாது என்னென்றால் ஈக்குவல் சைன் டோட்டல் எனக்கு இங்கே எடுக்கலுமே h13 இருக்கிற டோட்டல் h13 சொல்லி கொடுத்தால் இவர் 499 எடுக்கும் என்று நான் ஆல்ரெடி டோட்டலா கண்டிக்கிறேன் டிவைட் பை 6 என்டர் பண்ணாலும் விட வரும் பிரச்சனை இல்லை அதுவும் சரியான விட தான்
ஆனா இதுவும் ஒரு பேட் மெத்தட். என்ன பிரச்சனை? h6 இந்த 6ன்னு சொல்லி போட்டது வந்து நான் கவுண்ட் பண்ணி தான் போட்டேன் 6ன்றது. நாங்க ஒரு நாளும் என்ன செய்யப்படாது, நாங்களாக கவுண்ட் பண்ண போகப்படாது. அண்டர்ஸ்டாண்ட்? நாங்களாக கவுண்ட் பண்ண போறது இல்லை. அப்படி போனேன்னு சொன்னா எங்கட கவுண்டிங்ல பிழை வந்தான்னு சொன்னால் டோட்டலா பிழை வரும். அதனால நாங்க அப்படி போறது இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்? விளங்கிச்சா? சிம்பிள் ஐடியா தான். இப்ப நான் சரியான மெத்தடை சொல்லித்தர போறேன். அதுதான் நாங்க எவரேஜ் யூஸ் பண்ணக்கூடிய சரியான மெத்தட். அதனால நான் கிரீன் பண்ணிக்கொள்றேன். இதுதான் வந்து பெஸ்ட் மெத்தட். என்ன செய்ய வேணும்னு சொன்னால் ஈக்குவல் சைன் எவரேஜை காண்றதுக்கு தான் எங்களுக்கு தந்திக்கிற எவரேஜ்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன். எவரேஜ்னு சொல்லி கம்ப்ளீட்டா டைப் பண்ண வேணும். ஓப்பன் பிராக்கெட். நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு எந்த நம்பரை நீங்க கூட்ட வேணும்? h7ல இருந்து h12 மட்டும். h7 கோலன் h12 பாருங்க. இப்போ பாக்ஸ் பண்ணி காட்டுறேன், அந்த ஏரியாவை காட்டுறேன். என்டர் பண்ணினா போதும். என்டர் பண்ணா போதும், சரியா விட வரும். இந்த ஃபங்க்ஷன் எப்படி செஞ்சுக்கிறேன்னு சொன்னால் இந்த ரேஞ்சுக்குள்ள நம்பர் எல்லாத்தையும் கூட்டி எத்தனை நம்பரை கூட்டினான்றது. இப்ப நாங்க 1 2 3ன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி போட்டோம் தானே, 6ன்னு சொல்லி. அப்படி இல்லாம எக்ஸலே கவுண்ட் பண்ணி பிரிச்சு சரியா விடிய தரும். அப்ப எங்களுக்கு எந்த பேடனும் இல்லை, பிரச்சனை முடிஞ்சு. எவரேஜ் சரியா தந்துடும். விளங்கிச்சா? சம்முக்கும் எவரேஜுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்னென்றால் சம்முன்னு போட்டா டோட்டலா தரும், எவரேஜ்னு போட்டால் அந்த குறிப்பிட்ட அந்த நம்பர்ஸ்ட எவரேஜ் தரும். வேற எந்த டிஃபரெண்ட்டுமே இல்லை, சேம் ஆஸ். இதுதான் வந்து பெஸ்ட் மெத்தட். we have to use this method. விளங்கிச்சா? அப்ப இந்த மெத்தட் வந்து நாங்க யூஸ் பண்ணக்கூடாது, வெரி பேட் மெத்தட். இந்த எல்லாமே நம்பர், இந்த நம்பரை சேஞ்ச் பண்ணா மாறும். உதாரணத்துக்கு பாருங்க, இந்த இடத்துல நான் ஒரு நம்பரை சேஞ்ச் பண்ண போறேன். 95 நான் 60 மாத்தி என்டர் பண்ண போறேன். 60 என்டர் பாருங்க. என்ன சேஞ்ச் ஆகிருக்குது? டோட்டல். ஓகே, டோட்டல் சேஞ்ச் ஆகிக்குது. இந்த மெத்தட்ல வந்து என்ன நடந்துக்குது? மாறல, மத்த எல்லாம் மாறிக்குது. இந்த மெத்தட்ல மாறாது. ஏன்? இந்த 95க்கு பதிலாக நான் இந்த இடத்துல மேனுவலா திருப்பி போய்த்து மாத்தணும். அப்ப மாத்துறது வந்து மிஸ் பண்ணினா பிள்ளை. இது ஓகே, செல் ரெஃபர் பண்ணிக்கிறதுனால ஓகே. ஆனா கவுண்டிங் சரியாகிறதுனால சரி. இதுவும் ஓகே, ரைட். அடுத்ததும் ஓகே, பிரச்சனை இல்லை. இந்த டோட்டலை வந்து டிவைட் பண்ணி விட்டுக்கிறேன் 6ஆல. பட் பேட் மெத்தட் பிகாஸ் ஐ கவுண்ட் தட் 6. ஐ ஃபைண்ட் அவுட் தட் தேர் ஆர் 6 நம்பர்ஸ். நான் ஏண்ட கவுண்டிங்ல பிள்ளையானடா எல்லாம் பிள்ளை. இதுதான் வந்து பெஸ்ட் மெத்தட். எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க ஒன்றும் கவுண்ட் பண்றது இல்லை. got the point? நாங்க எப்பயும் எக்ஸல் யூஸ் பண்ற நேரம் மேக்ஸிமம் என்ன செய்ய வேணும் என்றால் செல் அட்ரஸை யூஸ் பண்ண வேணும். செல் அட்ரஸை யூஸ் பண்ணா பிரச்சனை முடிச்சு. என்றால் நாங்க செல் அட்ரஸை இந்த இடத்துல நான் நம்பரை மாத்தினா ஆட்டோவா மாறும், ரைட்? இதுதான் நாங்க யூஸ் பண்ண வேணும். this is the way. got it? இப்ப பாருங்க, இதே மாதிரி இப்ப நாங்க இங்க யூஸ் பண்ணினோம் மைக்ரோசாஃப்ட். நான் உங்களுக்கு வேர்ட்ல நான் சொன்னேன் டோட்டல் காண்ற நேரம் எங்களுக்கு இப்ப சம்முக்கும் எவரேஜுக்கும் இருக்கிற டிஃபரண்ட் வந்து எனக்கு எவரேஜ்னு போட்டா இந்த நம்பரோட எவரேஜ் தரும். அதுதான் எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். அதே மாதிரி இப்படி யூஸ் பண்ண இயலுமா என்ற அடுத்த டவுட் ஒன்று வரப்போகுது. சார், எஸ், இந்த எவரேஜ், இந்த சமன், ஈக்குவல், எவரேஜ், சம்மன் போட்டு அந்த எவரேஜ சம் போட்டுல எவரேஜ போட்டு அடிச்சேன்னு இந்த ஹேஷ் நேம் கொஷன் மார்க் வருது. கொஸ்டின் மார்க் வாரன்னு சொன்னால் என்ன சரி பிழை, ஏதாவது ஒரு பிழையாண்டு இருக்கும். என்ன பிழை இருக்கும்னு சொன்னால் உங்க எவரேஜ்ன்ற நேரம் உங்களுடைய ஸ்பெல்லிங் பிழை ஆയിരിக்கலும், கோலனுக்கு பதிலாக நீங்க வேற என்ன மாதிரி போட்டிக்கலும். சரியா போட வேணும். சரியா போட்டா சரியா விட வரும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரியா போட வேணும், எவரேஜ் எல்லாம் சரியா போடணும். இதுல நான் உதாரணமா இல்ல ஜிஇய விட்றேன்னு வைப்பமே, இய விட்டேன்னு சொன்னா பாருங்க இந்த மாதிரி வரும், ஹேஷ் நேம் கொஸ்டின் மார்க்னு வரும், ரைட்? என்ன பிரச்சனை இப்ப? ஏன் இப்படி வந்துச்சு? என்ன ஃபங்க்ஷன் பிழை. ஏன் பிழை? எவரேஜ்ன்றதுக்கு ஜிஇ வரணும் தானே. இது சரி, ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டுண்டாலும் எரர் மெசேஜ் வரும். யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். இல்லைங்களா? ரைட். அடுத்து தற்செயலா பிரக்கெட்டை விட்டேன்னு சொன்னால், நீங்க பிரக்கெட்டோண்ட விட்டேன்னு சொன்னால் பிரக்கெட்டை வந்து இவர் ஒட்டோவா போட்டுக்கொள்ற பிரக்கெட்டோண்ட விட்டதுக்கு. ஆனா நீங்க எக்ஸாம்ல வந்து பிரக்கெட்டை விட்டு எழுதினா மார்க்ஸ் 0. என்ன பிரக்கெட்டை விட்டுண்டால் விட வராது தானே. இது ஒட்டோவா வந்து போட்டது 2016 புதிய வேஷன்றதுனால பழைய வேஷன்ல அந்த மாதிரி வராது. ஓகே, got it?
ரைட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று செஞ்சு பார்க்க போகிறோம். எப்படின்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்கிற நேரம் இப்படி கமா போட்டா எவரேஜும் வருமான்னு சொல்லி பார்க்க வேணும். கமா போட்டால் எவரேஜும் சரியா வார சம் வந்த மாதிரி அதே மாதிரி வரும். பாருங்க, நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். I'm going to delete this. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இதை நோட் பண்ணிக்கொண்டு தானே இந்த மாதிரி உங்களுக்கு வராதுன்ற விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன இதெல்லாம் வந்து பேட் மெத்தட். நாங்க எப்பயும் யூஸ் பண்ண வேணும் எவரேஜுக்குன்னா இதுதான் யூஸ் பண்ண வேணும். இதுதான் நல்ல மெத்தட். சரியா? இந்த மெத்தடும் வந்து ஓகே. இந்த மெத்தட் இந்த மெத்தட்ல வந்து ஓரளவு ஓகே. ஏன்னு சொன்னால் ஒன்று அரைவாசி நாங்க ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிற இது இல்லை. எக்ஸாமுக்கு எழுத சொன்னா நாங்க கட்டாயமா இதுக்கு தான் வரணும். இதுதான் வந்து பெஸ்ட் மெத்தட். ரைட். அடுத்து பாருங்க, நாங்க எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று செஞ்சு பார்க்க போறோம். என்னன்னு சொன்னால் இதுல டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருந்தால் இது சரி வருமாண்டு நான் எல்லாத்தையும் திருப்பி டிலீட் பண்றேன். இப்ப நான் என்னோட ஷீட் 1க்கு போறேன். இந்த மெத்தட்ல நான் எவரேஜா காணுவேன். நான் உங்களுக்கு தந்தானே ஒரு ஷீட் ஒன்று நான் ப்ராக்டிஸ் செஞ்சுட்டு போறேன்னு சொன்னதானே எவரேஜை காண்றதுக்கு. இப்ப எவரேஜுக்கு உங்களுக்கு சரியான பெஸ்ட் ஈக்குவேஷனை டைப் பண்ண தெரியும். இப்ப ஸோ வாட் இஸ் தி ஈக்குவேஷன்? ஈக்குவல் சைன் எவரேஜ் எவரேஜ் ஓப்பன் பிராக்கெட் என்ன செல் அட்ரஸ் வரும்? D3 colon H3 D3 colon H3. ஓகே, என்டர் பண்ணுங்க. சார் நேரத்தோட செஞ்ச ஷீட்டுக்கு எப்படி போற? நேரத்தோட வந்து ஷீட் இந்த இடத்துல ஷீட் 1 ஷீட் 2 டிகிரிந்தா ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 1ல தான் நான் செஞ்சேன். உங்களுக்கு வேணும்டா இந்த ஷீட் 1 ரீநேம் பண்ணோம். மேலும் ஷீட் 1க்கு மேல ரைட் கிளிக் பண்ணி இதுல இருக்கிற வந்தேன்னா ரீநேம்னு சொல்லி கொடுத்து நான் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி கொடுத்து கொள்றேன். ப்ராக்டிஸ். இது கலர் ஒன்று கொடுக்கும். மேலும் டெப் கலர் உண்டு. ரைட், டெப் கலர் இருக்கிற நான் கிரீன் கொடுக்குறேன். பாருங்க, இப்ப கிரீன் கலர்ல விளங்கும் இந்த இடத்துல இந்த ஷீட். ஓகே, the point சேஞ்ச் பண்ணேலும் சரியா? ரைட். எனக்கு எத்தனை ஷீட்டும் எட் பண்ணேலும் தேவையில்லாட்டி ஷீட்டை டிலீட் பண்ணேலும். இதெல்லாம் அதனால தான் நான் சொல்றேன், இது நல்ல கேள்விதான் கேட்டது. என்றால் இதெல்லாம் படிச்சு கொள்ள வேணும். You have to learn these things, otherwise you can't do the practical. If you want to do the practical, you have to learn lots of things. இது எல்லா விஷயத்தையும் சொல்லித்தர இயலாது. அது எக்ஸாமுக்கு வாரம் இல்லை. சில நேரத்துக்கு ஷீட் எப்படி மாத்துறான்னு வரணும். ஆனா அவங்களுக்கு நீங்க சில நேரம் நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸே இருக்கிறாங்க ஐசிடில ஆனா அவங்களுக்கு எக்ஸல் ஷீட் ஒன்று டைப் பண்ணி தர சொன்னால் அவங்க 4 hour 5 hour எடுப்பாங்க. அதுவும் சரியா செய்ய மாட்டாங்க. ஆனா கொஸ்டின் ஒன்று கொடுத்தான்னு சொன்னால் கொஸ்டின் பேப்பர்ல சரியா எழுதி தருவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இந்த இடத்துல 2 விஷயத்தை பேஸ் பண்ண வேணும். ஒன்று எக்ஸாம், அடுத்து வந்து ஸ்கில். எங்களுக்கு நான் இந்த இடத்துல கூடுதலாகவே ஃபோக்கஸ் பண்றது வந்து எக்ஸாமை தான். ஏன்னா நாங்க இந்த எக்ஸாமை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி போறது. இந்த கிரேட் 11 ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறேன். நான் இதை 10 சிலபஸை கவர் பண்ணதுக்கு போறேன். 11 ஸ்டூடெண்ட்ஸை நான் செப்பரேட் பண்ண போறேன். எங்களுக்கு செப்பரேட் பண்றது கொஞ்சம் இன்னும் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்க வேணும். எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் கொஞ்சம் நீங்க இந்த கிளாஸை வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, அவங்களோட ஸ்கூல்ல, இல்லாட்டி அவங்களோட வேற குரூப்ஸ்ல இருக்கும், வேற கிளாஸ் குரூப்ல இருக்கும். மெசேஜை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி போஸ்டர் ஒன்று நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் இதுல கிரேட் 10 11 ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டும் இருக்கிறேன். கிரேட் 10 சிலபஸை நான் முடிக்கிறதோட கிரேட் 10 11ஐயும் செப்பரேட் பண்ணி வேற வேற டைம்ல செய்ய போறேன். என்னடா கிரேட் 11 கொஞ்சம் நான் கூட ஃபோக்கஸ் பண்ண வேணும். அவங்க எக்ஸாமுக்கு நான் கொஞ்சம் நல்லா சிட் பண்ண போறதுனால இப்போ எனக்கு கொஞ்சம் அவங்களுக்கு குயிக்கா படிச்சு கொடுக்கலுமாகும். அதனால நீங்க கொஞ்சம் கிளாஸ் விஷயத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணித்தாங்க. ஓகே, நவ் ஓகேனா எவரேஜ் ஓகே. இப்போ இது என்ன செய்ய வேணும்? இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு விளங்கியிருக்கும். சம் மாதிரியே தான் இந்த நம்பரை இவ்வளவு நம்பரையும் எவரேஜை காண சொல்றேன். எவரேஜ்னு போட்டு D3 colon H3. இப்போ இன்னைக்கு நான் டோட்டலுக்கு போட்டிக்கிற ஈக்குவேஷன் என்ன? D3 colon H3 தான் இன்னைக்கு போட்டிக்கிறேன்னு சம்முண்டு போட்டேன். அதே தான் வாரது இந்த இடத்துல எவரேஜ்னு வர. அவ்வளவு. இப்போ என்ன செய்ய வேணும்? ஃபில் ஹேண்ட்ல பிடிச்சி என்ன செய்யணும்? ட்ராக் பண்ண வேணும். கீழே ட்ராக் பண்ண ட்ராக் பண்ணன்னு சொன்னா எனக்கு சரியா விடிய தரும்.
இப்ப பாருங்க இதுல சின்ன ஒரு ஃபார்மேட்டிங் ஒன்று நாங்க செய்வோம். இந்த இடத்துல இருக்கிற 79.2, இந்த இடத்துல இருக்கிற 53. அப்ப எக்ஸாக்ட்லி சரியா வந்திருக்கிற 53, தசம் வந்து இல்ல. இது எல்லாத்தையும் வந்து 1 டெசிமல் பிளேஸுக்கு எனக்கு ரவுண்டிங் ஆஃப் பண்ணலும். ரவுண்டிங் ஆஃப் பண்றேன்ற ரவுண்டுன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று மீக்கிறேன். நாங்க அதை பிறகு பார்க்க வேணும். இதுல சிம்பிளா எப்படி செய்யறேன்னு சொன்னால் பாருங்க, நீங்க இவ்வளோத்தையும் ஹைலைட் பண்ண வேணும். பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோத்தையும் ஹைலைட் பண்ணணும். இந்த நம்பர்ஸை நாங்க எல்லா நம்பரும் 53 எப்படி வர வேணும், 53.0 வர வேணும். இந்த இடத்துல 76 எப்படி வரணும், 76.0 ஒரு டெசிமல் பிளேஸ் வர வேணும். We have to make all numbers to 1 decimal place. So this is the way you have to follow. நீங்க உங்களுக்கு தேவையானதை முந்தி தேவையான அந்த நம்பர்ஸை ஹைலைட் பண்ணிக்கொள்ள வேணும். இந்த இடத்துல பாருங்க, இந்த நம்பர்ஸ் சொல்லி ஒரு ஏரியா வந்து இருக்குது. இந்த இடத்துல நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸ்ல இருக்கிற வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் டெசிமல் டிக்ரீஸ் டெசிமல் இருக்கிற. இப்ப நான் என்ன செய்ய போறேன், இது இப்படி எனக்கு இன்க்ரீஸ் பண்ணல, இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணாம டிக்ரீஸ் பண்ணி ஃபுல்லா டிக்ரீஸ் பண்ணா ரவுண்ட் ஆகுற ரவுண்டிங் ஆஃப் டு நியரஸ்ட் ஹோல் நம்பர், முழு இலக்கத்துக்கு மட்டம் தட்டி தார. அப்படி செய்ய மேலும் இந்த பட்டனால. அப்படி இல்லைன்னு சொன்னால எனக்கு ஒரு நம்பர் 1 டெசிமல் பிளேஸுக்கு போடலும். கிளிக் பண்ண டெசிமல் பிளேஸ் கூடுற குறையிற, இன்க்ரீஸ் டெசிமல் டிக்ரீஸ் டெசிமல்னு சொல்றேன். ரைட், இப்போ நான் இதை சரியா என்ன செய்யறேன், அட்ஜஸ்ட் பண்ணி 1 டெசிமலுக்கு செட் பண்ணி கொண்டால் 53.0. அப்ப நல்ல நீட்டா இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒவ்வொரு நம்பர் ஒவ்வொரு மாதிரி இருந்தா அழகிடும். விளங்கிச்சா? got it? Got the point? So you have to do these things as practice. செஞ்சு பார்க்கணும். இதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், வெரி பேசிக் விஷயங்கள் தான் இது எக்ஸல்ல. ரைட், நீங்க ஐடி ஃபீல்ட்ல போற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தேன்னு சொன்னால் இந்த விஷயங்கள்லாம் டக்குன்னு செய்யற மாதிரி இருக்க வேணும். ஏண்டா யாரு சரி ஒரு ஆள் உங்களுக்கு எக்ஸல் ஷீட் உண்டு உங்களுக்கு என்டர் பண்ணி தர சொன்னா, உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து உங்களோட ஸ்கூல்ல கிளாஸ் டீச்சர் வந்து எக்ஸல்ல கொஞ்சம் என்டர் பண்ணி தாங்கன்னு சொல்லி ஐசிடி ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டா சும்மா தடமாறிக்கொண்டு இருக்கப்படுது. அப்ப கேட்பாங்க, நீங்க யார்கிட்ட படிக்கிறேன்னு கேட்பாங்க. அந்த நேரம் நீங்க எந்த மானத்தையும் வாங்க போறீங்க, சஜாசிட்ட தான் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் டக்குன்னு செஞ்சு கொள்றதுக்கு தெரியுமா இருக்கணும். இப்படி செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க எங்க ஸ்கூல்லையும் இருக்கிறாங்க. இன்னும் ரைட், ரொம்ப சொல்லி கொடுத்தா வீட்டுல நல்லா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நல்ல நிறைய விஷயங்களை படிச்சுக்கொள்ளலும். ஓகே, எவரேஜ் ஓகே ரைட். இந்த மாதிரி நான் எவரேஜ் எடுத்துட்டேன். இதுல நான் இப்படி நிறைய விஷயங்களை இந்த மாதிரி எடுக்க போறேன்னா எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கொண்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்க இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் நாங்க அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்க போறேன் என்றால் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல நம்பர்ஸ் கொஞ்சம் இருந்தால் 52 இருக்குது, 87 இருக்குது, 45, 62 இருக்குது. இங்கே நம்பர்ஸ் கொஞ்சம் நிற்குது இந்த மாதிரி. ரைட், இப்படி நம்பர்ஸ் கொஞ்சம் நிற்கிறேன்னு வைப்போம். 25 இருக்குது, இந்த இடத்துல 40, 85, 200 இருக்குது. இங்கே நேம் ஒரு நம்பர் இருக்குது 145. எனக்கு இந்த கலர்ட் ஏரியா எடுக்க வேணும்னு வைப்போம். இந்த நம்பரை கூட்டி இவ்வளவு நம்பரையும் கூட்டி இந்த நம்பரையும் கூட்டி வாரத்துல எவரேஜ் எடுக்க வேணுமா இருந்தான்னு சொன்னால் எவரேஜ் நாங்க சம் எடுத்து அதே மாதிரி சேம் as it will work. What you have to do is equal sign average open bracket இந்த செட்டோட செல் அட்ரஸ் சரியா கொடுங்க. E8:11 ஒரு செட்டை கொடுத்துட்டேன். After that what I have to do, keep a comma, right? comma போட வேணும். பிளஸ் போட்டு சரி வர்றது இல்லைன்னா comma, remember. அதுக்கப்புறம் அடுத்த செட் என்ன, H8:J9 என்ன, J9 அடுத்த செட். ஓகே, பாருங்க பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். அடுத்து இருக்கிற சிங்கிளா தான் நிற்கிறேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். என்ன I11 ஹைலைட் பண்ணி காட்டு பாருங்க. க்ளோஸ் தி bracket and enter. உங்களுக்கு சரியா எவரேஜ் வரும். 76 தான் எவரேஜ். இது சரியா வந்திருக்கிற. நான் இதை இன்க்ரீஸ் பண்றேன் 75.5. அதான் ஒன்னு ரவுண்டிங் ஆஃப் பண்ணி தந்திருக்கிறேன் பாருங்க. இப்போ நான் ஒரு நம்பரை மாத்தினேன்டா, இந்த நம்பர் மாறுறத உங்களுக்கு பார்க்கல. நான் இந்த 52க்கு பதிலாக 100 போட போறேன். 100 போட்டு என்டர் பண்ணின உடனே பாருங்க 75.55 இருக்கிறது 79.91 மாறிச்சு. இந்த இடத்துல 200 இருக்குது. 200க்கு பதிலாக நான் போட போறேன் ஜஸ்ட் 50 போட்டேன்டா, குறைய வேணும். ஏன்னா என்டர் பண்ணி நினைச்சுடா 66 மாறுது 66.27. அடுத்து 145க்கு பதிலாக நான் 75 போட போறேன், இன்னும் குறைய போகுது பாருங்க 59 குறைய போகுது. ஸோ சேம் as கமா போட்டா எங்களுக்கு வேலை செய்யும், எந்த பிரச்சனையும் இல்லை. இட் வில் வேக்.
ஸோ நான் இதை காப்பி பண்ணி எங்களுக்கு அப்போ உங்களுக்கு நோட்டில் போட்டுக்கொள்ளையிலும் என்னது எக்ஸாம்பிளுக்கு இதுவும் வேலை செய்யும் என்ன இதுவும் வேலை செய்யும் கமா இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறது கமா ரைட் both will work இப்போ சம்முக்கும் எவரேஜுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன சம்மன்னு போடணும் இங்க எவரேஜ்னு போடணும் அவ்வளவுதான் ரைட் சம்மம் எவரேஜும் ஒரே மாதிரி தான் அடுத்தது நான் பார்க்க போறேன் என்னன்னு சொன்னால் இந்த ஒட்டோவை பார்க்க போறேன் ஒட்டோ எங்களுக்கு ஒட்டோ சம் மாதிரி ஒட்டோ எவரேஜும் இருக்கிறேன் நான் delete பண்றேன் எனக்கு கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்குது ரைட் இப்ப நான் இந்த எவரேஜ் பார்க்க போறேன் இந்த இடத்துல எவரேஜ் இருக்குதுன்னு வைப்போம் சே எவரேஜ் நான் எடுக்க வேணும் கீழே அடுத்த வரியில் எடுக்க வேணும் இன்னைக்கு நான் இதை கலர் பண்றேன் இந்த இடத்துக்கு வர வேணும் எவரேஜ் ஸோ another easy way is we can use auto average எனக்கு யூஸ் பண்ணலும் ஸோ என்ன செய்ய வேணும் இதுக்கு மேல கிளிக் பண்ண வேணும் இங்க போங்க இந்த auto sum இருக்கிற இடத்துக்கு போக வேணும் நீங்க கிளிக் பண்ணேன்னு சொன்னால உங்களுக்கு இருக்கிற எவரேஜ்னு இருக்கிற எவரேஜ் ரெண்டாவது இருக்கும் சம்முக்கு கீழே எவரேஜ் நீங்க கொடுத்தேன்னு சொன்னால அதே மாதிரி தான் பாருங்க ஒட்டோவா எவரேஜ்னு போட்டு அந்த ரேஞ்ச் அப்படியே போட்டு ஹைலைட் பண்ணி காட்டுறேன் இது எங்கள்கிட்ட கேட்குற ஓகேயான்னு கேட்குறேன் ஓகேன்னா நாங்கள் என்ன செய்யணும் என்டர் பண்ண வேணும் எஸ் ஓகே என்டர் சரியா விட வரும் ரைட் இது எங்களுக்கு டெசிமல் கூடன்னு சொன்னா நாங்கள் என்ன செய்யறத குறைச்சிக்கொள்றோம் இந்த மாதிரி ரைட் 70.2 எங்களுக்கு என்ன செய்யலும் என்றால் ஒட்டோ எவரேஜையும் எங்களுக்கு யூஸ் பண்ண இல்லை ரைட் எவரேஜையும் எங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ எங்களுக்கு சம்ம நாங்கள் பார்த்தோம் எவரேஜை பார்த்தோம் அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷீட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க செஞ்சு கொண்டு வாங்க செய்யுங்க இதை பார்த்து நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுவேன் தானே இதை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொண்டு வாங்க இதில் நான் ரிசல்ட்ஸ் எல்லாம் போட போகிறேன் இதில் ரிசல்ட்ஸ் ஏபிசின்னு எல்லாம் போட போகிறேன் ரிசல்ட்ஸை போட்டு டோட்டல் கண்டு மேக்ஸிமம் கண்டு ஒரு ஃபுல் ஒர்க் ஷீட் ஒன்று நாங்கள் செய்ய போகிறோம் அனைத்துக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் தேவைப்படும் எங்களுக்கு இதுல இஃப் தேவைப்படும் கவுண்ட் தேவைப்படும் கவுண்ட் எல்லாம் நான் சொல்லி தர போறேன் ரவுண்ட் ரேங்க்னு சொன்னா இல்ல நீங்க எத்தனாவது உங்களோட பொசிஷன் நீங்க வகுப்புல எத்தனாவதுன்னு சொல்லி காணலும் இதுல ரேங்கை பயன்படுத்தி மேக்ஸ் மின் நிக்கிற நாங்க எல்லாம் ஒவ்வொன்றோட நாங்க பார்க்க போறோம் ஸோ அதனால நீங்க இதை செஞ்சு பார்க்க வேணும் செஞ்சு பார்க்கறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கட்டாயமா நீங்க செஞ்சு பார்க்க வேணும் ரைட் ஓகே இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு படிச்ச பகுதியில ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ் இருக்குதா இதுல நீங்க இண்டெக்ஸ் நம்பர் வந்து போட்டிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து சும்மா இண்டெக்ஸ் நம்பரை போட வேணுமா ப்ராக்கெட் ஒன்றும் போடுறது இல்லை சும்மா இண்டெக்ஸ் நம்பரோட பேரை போடுங்க டைம் எல்லாரும் இண்டெக்ஸ் நம்பர் போட்டிக்க வேணும் இண்டெக்ஸ் நம்பர் இல்லாதவங்க இமாஜ் இருக்குது இமாஜ் இண்டெக்ஸ் நம்பர் போட்டு இல்லை இண்டெக்ஸ் நம்பரை நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் தெரியாட்டி நான் அனுப்பி விட்டுறேன் அடுத்தது எல்லாரும் ஓகே ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா எனி டவுட்ஸ் இல்ல சார்